அது ஒரு எழில் கொஞ்சும் அழகிய ஆறு. குரங்கு ஒன்று ஆற்றங்கரை ஓரம் உள்ள மரத்தில் வாழ்ந்து வந்தது. ஆற்றங்கரையோரம் பல பழ மரங்கள் வளர்ந்திருந்தன. ருசியான பழங்களை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு வந்தது. தன் மரத்தடியில் முதலை ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அவனுக்குச் சாப்பிட சில பழங்களை கொடுத்தான். விரைவில் அவர்கள் நல்ல நண்பர்களாகி ஒவ்வொரு நாளும் சந்தித்தனர். ஒரு நாள் குரங்கு முதலையின் மனைவிக்கு சில பழங்களை அனுப்பியது. பேராசை கொண்ட மனைவி அவற்றை சாப்பிட்டு மேலும் விரும்பினாள். பழம் மிகவும் இனிமையானது என்றால் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும். அவர் இந்த பழங்களை எப்போதும் சாப்பிடுவார். குரங்கின் இதயத்தை பெறுமாறு மனைவி முதலையை வற்புறுத்தினாள். எனவே சோகமான முதலை குரங்கை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்கு சாக்காக இரவு உணவிற்கு அழைத்தது. குரங்கு மகிழ்ச்சியுடன் முதலையின் முதுகில் அமர்ந்தது. அவர்கள் அவரது வீட்டை நெருங்கியபோது முதலை தனது நண்பரிடம் உண்மையைச் சொன்னது. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள். அதனால்தான் நான் உன்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன். அதிர்ச்சியடைந்த குரங்கு வேகமாக யோசித்து, ஆனால் என் இதயம் மரத்தின் குழியில் உள்ளது. திரும்பவும் அதை பெறுவோம் என்றது குரங்கு. இதை கேட்டு இருவரும் மரத்திற்கு திரும்பினார்கள். குரங்கு வேகமாக மரத்தின் மீது ஏறி தனது உயிரை காப்பாற்றியது. மனதின் இருப்பு ஒருவரை பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றுகிறது.